குட்கா பாஸ்கர். அதிமுகவின் மங்குனி அமைச்சர்களின் மாஸ்டர் இந்த குட்கா பாஸ்கர். அப்பா சின்னத்தம்பி மகனை டாக்டர் ஆக்கி பார்க்க ஆசைப்பட்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தார். ஆனால் டிராக் மாறி அதிமுகவின் கத்துக்குட்டியானார் விஜயபாஸ்கர். அப்போலோ மருத்துவமனையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த விஜயபாஸ்கருக்கு அப்பவே விஐபி ஆசை. சசிகலாவின் உறவினரான டாக்டர் வெங்கடேஷ் அறிமுகமும் அப்படியே கிடைத்தது. அதிமுக முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து, ஜெயலலிதாவின் PA பூங்குன்றனின் தந்தை சங்கரலிங்கம் என்று அறிமுகம் வரிசையாக கிடைக்க அப்படியே ஒட்டிக் கொண்டார். புதுக்கோட்டை தொகுதியில் ஒரு புதுமுகத்தை இறக்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்த ஜெயலலிதாவின் B டீம் விஜயபாஸ்கரை டிக்கடித்தது. தன் பெயரில் ராசி ப்ளூ மெட்டல், தன் மனைவி ரம்யா பெயரில் V இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்று நிறுவனங்கள் முளைத்தன. சாலைகள் தொடங்கி பாலங்கள் வரை எந்த கட்டுமான வேலை நடந்தாலும் விஜயபாஸ்கரின் நிறுவனங்களில் இருந்துதான் சப்ளை. கஜானா கரை புரள ஆரம்பித்தது. புதுக்கோட்டை விராட்டிப்பட்டி, மேலூர், மதியநல்லூர், திருவேங்கை வாசல், பனம்பட்டி, பெருஞ்சுனை என்று நிலங்களை வாங்கி குவித்தார். தமிழ்நாட்டில் நிலம் வாங்க விற்க வேண்டுமா, அணுகுங்கள் விஜயபாஸ்கரை என்று புதுக்கோட்டை முதல் தலைமைச் செயலகம் வரை விளம்பரங்கள் முளைத்தன. இப்படி தமிழகம் முழுக்க இவரால் வாங்கப்பட்ட சொத்தின் மதிப்பு அப்போதே 450 கோடி. விளைவு 2011 விராலிமலை தொகுதி MLA ஆனார் குட்கா பாஸ்கர். இந்த முறை கிடைத்த வாய்ப்பை விடக்கூடாது என்று முடிவு கட்டிக் கொண்டவர் வீதியில் 1000 கிலோ கலர் உப்பை கொட்டி ஓவியம் வரைய வைத்து ஜெயலலிதாவின் கவனம் ஈர்த்தார். ஒரு கட்டத்தில் மக்களின் நல்வாழ்வுக்காக குட்கா, பான்பராக் ஆகியவற்றை தமிழகத்தில் உற்பத்தி செய்யவும் விற்கவும் தடை விதிப்பதாக அறிவித்தார் ஜெயலலிதா. அப்படி அவர் தடை செய்த குட்காவை தமிழகம் முழுக்க தங்கு தடையின்றி சப்ளை செய்யும் கள்ள பிசினஸில் காலடி எடுத்து வைத்தது குட்கா பாஸ்கர் குடும்பம். ஒரு பக்கம் மருத்துவ கல்வி நிறுவனம், மறுபக்கம் ஊரை கெடுக்கும் போதைப் பொருட்கள் வியாபாரம். 2016 ஜூலை மாதம் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் மாதவராவ் என்கிற ஆளின் குடோனில் குட்காவும் ஒரு டைரியும் கைப்பற்றப்பட்டது. அதில் விஜயபாஸ்கர் தான் மெயின் தலை என்பது தெரிய வந்ததும் வருமான வரித்துறை தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியது. ஆனால் அப்படி ஒரு அறிக்கையே வரவில்லை என்று நீதிமன்றத்தில் முட்டு கொடுத்து குட்கா பாஸ்கரை காப்பாற்றி வந்தது பழனிசாமி அரசு. ஒரு கட்டத்தில் குட்கா பாஸ்கர் விவகாரம் CBI வசம் போனது. CBI விஜயபாஸ்கரின் வீடு புகுந்து ரெய்டும் நடந்தது. RK நகர் தேர்தலில் வாக்காளர்களுக்கு கொடுக்க அமைச்சர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்த 89 கோடி பணம் விஜயபாஸ்கரின் அப்பா சின்னத்தம்பி, தம்பி உதயகுமார் பெயர்களில் மதர் தெரேசா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ், பொறியியல், நர்சிங், கேட்டரிங், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ், உடற்கல்வி